அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லிக்கு மாவு அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ தேவையான உளுந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது அரிசி, பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுறேன், ஏன்னா அந்த ஸ்மெல்லு வரும். நல்லா உறைஞ்சி நல்லா கழுவணும். நல்லா கழுவிட்டோம் பாருங்கள், தண்ணியே நல்லா தெளிவாகுது பாருங்கள். அந்தளவுக்கு கழுவணும். கொஞ்சம் உப்பு போட்டு கழுவுனிங்கன்னா அந்த மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும், நல்லா ஸ்மெல்லு வராது, அரிசி நல்லா பளபளன்னு இருக்கும். நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா உரண்டி கழுவுனேன். ஒரு 4-5 வாட்டி கழுவுனேன். கழுவுன பிறகு பாருங்கள், தண்ணி நல்லா பளிச்சுனுக்குது பாருங்கள். உளுந்து போட்டுட்டேன். உளுந்து பாருங்கள், நல்லா தண்ணி திட்டமாக ஊற்றணும். நல்லா ஊற வச்சதுனால உளுந்து அரிக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக உடஞ்சி பார்த்து அரைக்கணும். நல்லா ஊற வச்சு அரைச்சதுனால நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெண்ணெய் மாரி இருக்குது பாருங்கள் உளுந்து. அடுத்தது அரிசி போட்டுட்டேன். அரிசி சீக்கிரம் முடிஞ்சிடும். நல்லா கழுவுனால மாவே பாருங்கள், நல்லா பளபளன்னு நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போ அரிசியும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ உளுந்தையும் அரிசியும் மாவையும் உளுந்தாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா அடிக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு சுடப்போது நல்லா புசு புசுன்னு இருக்கும். நல்லா சீக்கிரம் நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு வாட்டமாக இருக்கும். நல்லா அடிங்க மாவு, ஏன்னா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இன்றைக்கி சூப்பரான இட்லி மாவு அரைக்கிறத பார்த்துட்டோம். சூப்பரான இட்லி மாவு பார்த்து உங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்காக தான் இவ்வளோ மெனக்கட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் போகிற ஒரு லைக் தான் எங்களுக்கு முக்கியம். எனக்கே பார்க்குறது ரொம்ப ஆசையாகுது. மாவு பாருங்கள், சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.